ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 2வது யூனிட்டான நேர்கோட்டு இயக்கத்தில் வந்த பாஸ் பேப்பர் கேள்விகளை தான் பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வியை பார்ப்போம். நேர்கோட்டு பாதை வழியே பிள்ளை ஒன்று காட்டும் இயக்கத்துடன் தொடர்பாக இடப்பெயர்ச்சி நேரத்தரவுகள் கீழே தரப்பட்டுள்ளன. அப்போ நேரமும் இடப்பெயர்ச்சியும் எப்படி மாறுதுண்டு தந்திருக்காங்க. இப்போ இந்த பாருங்கள், இதில் 1 செகண்டில் இடப்பெயர்ச்சி 0 இருக்காங்க. அப்போ அந்த பிள்ளை நேர்கோட்டு பாதையில் பயணிக்குது. அதுக்கு படங்கீறணும் மட்டும் சொன்னால், ஒரு இடத்துல இருக்கிற அந்த பிள்ளை இன்னொரு இடத்துக்கு போகிறாள். 10 செகண்டில் 50 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கா 10 செகண்டில். 20 செகண்டில் பாருங்கள், 0 இடப்பெயர்ச்சி 0 வந்துருக்காங்க. 0ன்றதால் என்ன விளங்குதுன்னு சொன்னால், அவள் ஒரு இடத்துக்கு போய் அதே இடத்துக்கு திரும்பி வந்தாவன்னு சொன்னால் அங்கே இடப்பெயர்ச்சி 0 அரிக்க போகுது. இப்போ 50 மீட்டர் போனவே 50 மீட்டர் திரும்பி வந்துட்டா. அப்போ 20 செகண்டில் 50 மீட்டர் திரும்பி வந்ததால் ஆரம்ப இடத்துக்கு வந்தவன் என்னஞ்சிக்கா திரும்பி வந்திருக்கா. அப்போ அதால் இதில் இடப்பெயர்ச்சி 0. தூரம் எடுத்தோம்னு சொன்னால் இதில் 50 போனதுக்கு வாரத்துக்கு 50. இப்போ தூரம் நம்ம சொல்லலாம், தூரம் 100 மீட்டர் 20 செகண்டில். இது 20 செகண்டில். ஆனால் இடப்பெயர்ச்சி 0 தான் எடுக்கணும். படுத்து பாருங்கள், 30 செகண்டில் 50 மீட்டர் திரும்ப போயிடுச்சு. அப்போ அதே இடத்துக்கு திரும்ப 50 மீட்டர் போகிறா. திரும்ப 40 செகண்ட் இடப்பெயர்ச்சி 0 அதே இடத்துக்கு என்ன செஞ்சுட்டா திரும்பி வந்துட்டா. இப்போ இது பாருங்கள், முதலாவது முழு நேரத்திலும் அப்பிள்ளை ஒரே திசையில் இயங்கி இருக்கும். போனவ திரும்பி வந்திருக்கு. அப்போ வேறு திசை, வாரத்துக்கு வேறு திசை, போகிறதுக்கு வேறு திசை. அப்போ ஒரே திசையில்ன்றது இதில் முழு நேரத்துக்கு பண்ணுறது பிள்ளையாக வரும். அப்பிள்ளை இயங்கிய வேகம் 5 ms-1. இதில் பாருங்கள், இடப்பெயர்ச்சி நேரத்தோட ஒரு சராசரியாக மாறலை. அப்போ அதால் இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? அப்படி இப்போ 0 50 ஆயிருக்கு, 50 0 ஆயிருக்கு. இதுக்கு சராசரி வேகம் தான் நம்ம காணுவோம். அப்போ சராசரி வேகம் காண்றதுக்கு நமக்கு தெரியும், சராசரி வேகம் சமன் என்ன? மொத்த இடப்பெயர்ச்சியின்கள் எடுத்த மொத்த நேரத்தால் பிரிப்போம். இப்போ மொத்த இடப்பெயர்ச்சி நமக்கு தெரியும் 0, மொத்த நேரம் 40 செகண்ட். அப்போ சராசரி வேகம் 0 தான் வரப்போகுது. அப்போ அது பிழையானது. அப்பிள்ளை இங்கே மொத்த தூரம் 200 மீட்டர் ஆகும். அப்போ நம்ம 20 செகண்டில் 100 மீட்டர் பார்த்தோமே. 2 தரம் அதே இடத்துக்கு போய் வந்திருக்கா. அப்போ ஒரு தரம் போயினத்துக்கு தான் 100 மீட்டர், போய் வந்ததுக்கு 100 மீட்டர்ண்டா. இன்னொரு தரம் போய் வந்ததுக்கு 100 மீட்டர். அப்போ 200 மீட்டர். இப்போ மொத்த தூரம் 200 மீட்டர். இப்போ ஒரு தரம் 50 மீட்டர் போனவே திரும்ப 20 செகண்டில் திரும்ப அதே இடத்துக்கு வந்திருக்கா. அப்போ போனதுக்கு 50, வாரத்துக்கு 50. அடுத்து 30 செகண்டில் 50 மீட்டர் திரும்ப போனவே திரும்ப 40 செகண்டில் அதே இடத்துக்கு வந்திருக்கா. இப்போ அதுக்கு 100, அப்போ 200 மீட்டர். அப்பிள்ளையினுடைய இடப்பெயர்ச்சி 100 மீட்டர் ஆகும். இடப்பெயர்ச்சி 100 மீட்டரா? இடப்பெயர்ச்சி 0 அதே இடத்துக்கு திரும்பி வந்துட்டா. அப்போ இது பிள்ளையான ஊற்று. அப்போ 3வது தான் சரியாக இருக்கும். பின்வருவனவற்றில் எது ஒரு காவிக்கணியம் ஆகும்? முதல் நம்ம காவிக்கணியம் எண்ணிக்கணியம் என்னன்னு பார்ப்போம். காவிக்கணியம் என்று சொல்கிறது பருமனோட திசையையும் கொண்டத்த காவிக்கணியம் என்று சொல்லுவோம். இப்போ திசையையும் பருமனையும் கொண்டது இடப்பெயர்ச்சி, ஆர்முடுகள், வேகம், விசை, நிறை, உந்தம் இதுகளை சொல்லலாம். எண்ணிக்கணியம் என்று சொல்கிறது பருமனை மட்டும் கொண்டிருக்கும். இங்கே திசை இருக்காது. தூரம், திணிவு, பரப்பளவு, கனவளவு இதுகளை உதாரணமாக சொல்லலாம். இதில் முதலாவது பாருங்கள், பின்வருவனற்றில் இது ஒரு காவிக்கணியம் ஆகும். இது நமக்கு தெரியும், நிறை எப்போதும் கீழ் நோக்கி திசையை காட்டும். அதோட பருமனம் அதுக்கு இருக்குது. அப்போ முதலாவது விட தான் இதுக்கு ஆன்சராக வரப்போகுது. அடுத்த கேள்விக்குள்ள போவோம். ஒரு குறித்த தானத்திலிருந்து ஒரு நேர்கோட்ட பாதை வழியே ஒரு பிள்ளையின் இயக்கம் பற்றி கீழே தரப்பட்ட தரவுகளை கருதுக. இப்போ ஒரு பிள்ளையிற இயக்கம் நேரத்தோட எப்படி மாறுதுண்டு தந்திருக்காங்க. இதில் பாருங்கள், 3 செகண்டில் 6 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்காள். 6 மீட்டர் தூரம் போயிருக்காள்.
என்ன 3 செகண்டில். திரும்ப பாருங்க அதே இடத்துல என்ன செய்கிற 6 மீட்டர் தூரம் திரும்ப வந்து அங்கால 3 செகண்ட்ல இருந்து 5 செகண்ட் வரையும் ஒரு இடம் போகல இடத்துலேயே நிற்க. திரும்ப வந்து 6 பாருங்க 6 செகண்டில் 6வது செகண்ட் வந்து என்ன செஞ்சிருக்கா 8 மீட்டர் தூரம் திரும்ப போயிருக்கா. இது வந்து 8 மீட்டர் தூரம் 6வது செகண்டில் நிற்க. திரும்ப வந்து அதே இடத்துல இருந்தது இடப்பெயர்ச்சி வந்து 8 மீட்டராக தான் இருக்கு 7 செகண்ட் வரையும். திரும்ப வந்து என்ன செய்கிறா திரும்ப அங்கே இருந்தவ திரும்ப என்ன செய்கிறா பின்னோக்கி வாரா. அப்போ வந்து என்ன செய்கிறா அங்கேருந்து இடப்பெயர்ச்சி வரைக்கும் 7 மீட்டர்ண்டா 1 மீட்டர் குறைஞ்சிக்கு. இப்போ 7 மீட்டர் இவ்வளவும் வந்து 7 மீட்டரா. அப்படி என்ன செஞ்சிடா வந்து அதே இடத்துக்கு போன இடத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்றா. முதல் 3 செகண்ட்களில் பிள்ளை ஒரு சீரான வேகத்துடன் இயங்கியுள்ளது. ஒரு சீரான வேகத்தோட இங்கே முதல் 3 செகண்ட் வரைக்கும் ஒரு சீரான வேகத்தோட இயங்கிருக்கு. அப்போ அதை வந்து சரி இப்போ பொய்யான கூற்று தான் கேட்டிக்காங்க. அப்போ நல்லா பார்க்கணும் இதுக்கு வந்து பொய்யான கூற்று தான் வந்து கேட்டிக்காங்க. அப்போ இதுகளை வந்து மார்க் பண்ணி எடுக்கணும். அப்போ முதல் 3 செகண்ட்களில் பிள்ளை ஒரு சீரான வேகத்துடன் இயங்கியுள்ளது. அது சரி. பிள்ளை ஓய்விலிருந்து மொத்த நேரம் 5 செகண்ட்கள் ஆகும். இதில் பாருங்க ஓய்விலிருந்து மொத்த இது வந்து 5 செகண்ட் சொல்கிறது நம்ம சொல்லிடாது. அவள் வந்து என்னது 6 மீட்டர் தூரம் போயிட்டு பிறகு இடத்துல நிற்க பிறகு திரும்ப மூவ் பண்ணித்தான் 6 செகண்ட் 8 மீட்டர் தூரம் போகிறா. அப்போ வந்து 5 செகண்ட் வரையும் இருந்தன்றது பொய்யானது. இப்போ இதுதான் வந்து ஆன்சராக வரப்போகுது. பிள்ளை மறுபடியும் தொடக்கத்தானத்துக்கு வந்துள்ளதோ போயிட்டு என்ன செஞ்சுட்டா திரும்ப அதே இடத்துக்கு வந்த இடப்பெயர்ச்சி என்னது மொத்த இடப்பெயர்ச்சி 0. அதே இடத்துக்கு திரும்ப வந்துட்டா. பிள்ளை இங்கே மொத்த தூரம் 16 மீட்டர் ஆகும். அப்போ பிள்ளை இங்கே மொத்த தூரம் எப்படி காண்ற இப்போ 8 மீட்டர் தூரம் போயிருக்கா. அதுக்கு அங்கால என்ன செய்யலை 8 இடப்பெயர்ச்சி வந்து 8 மீட்டர் தான். இதில் பாருங்கள் பிள்ளை இங்கே மொத்த தூரம் 16 மீட்டர். அப்போ 8 மீட்டர் தூரம் போனவ திருப்பி அதே இடத்துக்கு வந்து வந்ததா 8 மீட்டர். அப்போ தூரம் எடுத்தோம்னு சொன்னால் அவ்வளவு 8 மீட்டர் ப்ளஸ் 8 மீட்டர் அப்போ 16 மீட்டர் தூரம் அவள் என்ன செஞ்சிருக்கா இங்கே மொத்த தூரம் இருக்க போகுது. இடப்பெயர்ச்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் இடப்பெயர்ச்சி 0. அப்போ பொய்யானது வந்து இத்தனையாவது 2வது ஆன்சராக இருக்கும். 4வது கேள்விக்குள்ளே போகும். ஒரு கிடைத்திரையின் மீது புள்ளி ஏயிற்கு கிழக்கே புள்ளி வியும் புள்ளி வியிற்கு வடக்கே புள்ளி சியும் உள்ளன. ஓர் எறும்பு ஏபிபிசி ஆகிய நேர்கோடுகளின் வழியே ஏயிலிருந்து சியிற்கு சென்றது. ஏபி 3 மீட்டர் பிசி 4 மீட்டர் ஆகின இப்பயணத்தின் போது எறும்பு இடப்பெயர்ச்சி. இப்போ நம்ம இதுக்கான படத்தை முதல் கீறுவோம். ஒரு கிடைத்திரையின் மீது கிடையான ஒரு தரையில் மீது ஒரு புள்ளி ஏயிற்கு கிழக்கு ஒரு புள்ளி ஏ இருக்கணும் வைப்போம். ஏயிற்கு கிழக்கு. அப்போ இதில் திசையை போட்டு வைக்கிறோம். உங்களுக்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குண்டு ஓட்டுத்தங்க. ஏயிற்கு கிழக்கு அப்போ கிழக்கு திசையில் அப்போ இங்கால வரப்பு கிழக்கு பி எனும் புள்ளி. அப்போ பி என்ற புள்ளி இருக்குதான் ஏய்க்கு கிழக்கு. விக்கு வடக்கே அப்போ விக்கு வடக்கே வந்து என்ன இருக்குதாம் சி என்ற புள்ளி இருக்குதாம். இப்போ வடக்கு இதில் வந்து சி என்ற புள்ளி இருக்கின்ற இப்போ ஓர் எறும்பு ஏபி பிசி ஆகிய நேர்கோடிகளின் வழியே ஏயிலிருந்து சியிற்கு சென்றது. அப்போ இதே நேர்கோட்டில் என்ன செய்தாம் அவர் போகிறாராம் நேர்கோட்டில் போகிறாராம். ஏபி 3 மீட்டர் ஏபி வந்து இவ்வளவு வந்து எவ்வளவு 3 மீட்டராம். பிசி வந்து 4 மீட்டராம். இப்பயணத்தின் போது எறும்பின் இடப்பெயர்ச்சி அது. அப்போ நம்ம இடப்பெயர்ச்சி வந்து நம்ம ஆரம்பத்தானதுலேருந்து ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்தாண்டு அவர் போய் சேர்ந்த இடத்துல அந்த 2 இடத்துக்குமான இடப்பெயர்ச்சி வந்து இப்படித்தான் காணுவோம். ஏன்னா டிரெக்டான தூரம் தானே இதை ஏயிலேருந்து சியை நோக்கி தான் காணுவோம். இப்போ இதைத்தான் வந்து நம்ம என்ன செய்யணும் இடப்பெயர்ச்சி இப்போ நம்ம காண போகிறோம் இடப்பெயர்ச்சி. அப்போ எறும்பின் இடப்பெயர்ச்சி இது வந்து தூரமாக இருக்கும். அவர் சுற்றி போன பாதை வந்து இந்த தூரமாக இருக்கும். 3 4 வந்து 7 மீட்டர் தூரம் அவர் சுற்றி போயிருக்கார் அந்த எறும்பு. அப்போ ஆனால் இங்கே வந்து ஏயிலிருந்து சிக்கான இந்த டிரெக்டான தூரம் தான் வந்து இடப்பெயர்ச்சியாக நம்ம எடுப்போம். இப்போ இடப்பெயர்ச்சியை காணதுக்கு எப்படி இது வந்து உங்களுக்கு தெரியும்
மூன்றிൻ്റെ வர்க்கம் எப்படி இடப்பெயர்ச்சி 3ൻ്റെ வர்க்கம் 4ൻ്റെ வர்க்கம் இது வந்து செங்கோண முக்கோணி ஏன்னா அப்போ இதை வந்து எக்ஸ் எடுத்தோம்னா எக்ஸ் 16 அப்போ எக்ஸிൻ്റെ வர்க்கம் 25 வர்க்கமூலம் எடுத்தோம்னா எக்ஸ் சமன் 5 மீட்டராக வரப்போகுது. அப்போ இது வந்து என்னது 5 மீட்டர். அப்போ 2வது விட. நேர்கோட்டு பாதையொன்றின் வழியே சென்ற ஒரு பொருளின் இயக்கத்துக்குரிய தகவல்கள் கீழே தரப்படல. நேரத்தோட இடப்பெயர்ச்சி எப்படி மாறுதுன்னு இருந்திருக்காங்க. இதில் பாருங்கள், 1 செகண்ட்லேருந்து 2 செகண்டுக்குள்ளே 4 மீட்டர் தூரம் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு. 2 மீட்டர்லேருந்து 3 மீட்டர் போக்குள்ள 2 மீட்டர் தான் வந்து இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ ஒரு சீரான ஒரு வேகத்தோடு வந்து அது போகலை என்றது இதிலிருந்து விளங்குது உங்களுக்கு. மேற்குறித்த தகவல்களுக்கு ஏற்ப பின்வருவனவற்றில் உண்மையான கூற்று எது? உண்மையான கூற்றை கேட்டிருக்காங்க. பொருள் தனது முழு பயண காலத்திலும் சீரான வேகத்துடன் சென்றுள்ளது. சீரான வேகம் என்ன? இது ரெண்டுக்குமான வித்தியாசம். 1 செகண்ட் 2 செகண்டுக்கான வித்தியாசம் 4 மீட்டர் இருக்கு. 2 3க்குள்ளே வந்து 2 மீட்டர் இருக்கு. ஆனால் வந்து சீரான வேகத்தோட போகுதுண்டா 2க்குமான வித்தியாசம் வந்து சமனாக இருக்குது. இப்போ 4 மீட்டர் 4 மீட்டர் 4 மீட்டர்ன்ட்டே போகணும். ஆனால் வந்து இதில் வித்தியாசம் என்ன? 4 2 4 2 மாறி மாறி போகுது. அப்போ அதால் வந்து இது என்னது சீரான வேகத்துடன் சென்றுள்ளதுன்றது பிழையான கூற்று. அடுத்து 2வது பாருங்கள், முழு இயக்கத்தின் போதும் பொருளின் சராசரி வேகம் 3 ms-1 ஆகும். அப்போ எனக்கு நமக்கு தெரியும் ஒரு சீரான ஒரு வேகத்தோட போகாட்டி அதுக்கு சராசரி வேகம் தான் நம்ம காணணும். இப்போ சராசரி வேகம் எப்படி காண்றேன்னு பார்ப்போம். சராசரி வேகம் சமன் மொத்த இடப்பெயர்ச்சியின்கள் எடுத்த மொத்த நேரம். மொத்த இடப்பெயர்ச்சி எவ்வளவு? இங்கே 18 மீட்டர். எடுத்த மொத்த நேரம் அதுக்கு 6 செகண்ட். அப்போ 3 ms-1. அப்போ இது வந்து சரியான கூற்று. பொருள் மீண்டும் ஆரம்ப இடத்தை வந்தடைந்துள்ளது. ஆரம்ப இடத்தை வந்தடையுமா? இப்போ வந்து இடப்பெயர்ச்சி வந்து என்ன செய்யுது? ஒரு நேர்கோட்டு பாதை வழி இருக்கு பாருங்கள். நேர்கோட்டு பாதை வழி இயங்குது. நேர்கோட்டு பாதை வழி இயங்கினா அதை என்ன செய்யணும்? போய் திரும்பி வரணும். அப்போ கடைசி இடப்பெயர்ச்சி வந்து 0 வந்தால் தான் அது என்ன செய்யுது? ஆரம்ப இடத்துக்கே வந்து இருக்கும். ஆனால் வந்து என்னது 18 மீட்டரில் நிற்கிது. அப்போ ஆரம்ப இடத்தை வந்தடையும்ன்றது பிழையான கூற்று. பொருள் சென்ற மொத்த தூரம் 70 மீட்டர் ஆகும். மொத்த தூரம் 70 மீட்டரா? இப்போ நேர்கோட்டு பாதை வழியை பயணிக்குது. இப்போ 0லேருந்து ஆரம்பித்தது 18 மீட்டர் வரையும் போயிருக்கு. 18 மீட்டர் வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு. அப்போ இந்த 18 மீட்டர் தான் அதில் தூரமாகவும் இருக்கும். இப்போ தூரமும் அதில் இடப்பெயர்ச்சியும் வந்து என்ன வரைக்கும்? இடப்பெயர்ச்சியும் ஒன்றா இருக்கும். என்ன? அப்போ 18 மீட்டராக தான் தூரமும் இருக்கும். அப்போ பொருள் சென்ற மொத்த தூரம் 70 மீட்டர்ன்ற சரியா? இல்லை, பிள்ளை. அப்போ 2வது ஆன்சர். பின்வருவனவற்றுள் காவிக்கணியமாக கருதப்படுவது எது? நமக்கு தெரியும் காவிக்கணியம் என்றது பருமனோட திசையும் கொண்டது. அப்போ 1வது இடப்பெயர்ச்சி வந்து இதுக்கு ஆன்சராக இருக்கும். 25 செகண்ட்களில் பொருளொன்றின் இயக்கம் தரப்பட்டுள்ள வேக நேர வரைவில் காட்டப்பட்டுள்ளது. பொருளின் இயக்கம் தொடர்பாக சரியான கூற்றை தெரிவு செய்ய. இப்போ சரியான கூற்றை கேட்காங்க. இதில் பாருங்கள், வேகத்தோட நேரம் இப்படி மாறுதுண்டு. இப்போ 0ல் ஆரம்பிக்கிற ஒரு பொருள் வந்து ஆறுமுடுகி, இது வந்து ஆறுமுடுகி 10 ms-1 என்ற வேகத்தை வந்து அடையுது. திரும்ப அது சீரான வேகம் அந்த 10 ms-1ஓட ஒரு கொஞ்சம் தூரம் போகுது. 20 செகண்ட் வரையும் போகுது. பிறகு பாருங்க 20 செகண்ட்லேருந்து 25 செகண்டுக்குள்ளே அமர்முடுகி அது வந்து என்னது ஓய்வுக்கு வருது. அப்போ 1வது பொருளின் அமர்முடுகல் 2 ms-2 ஆகும். இப்போ இது அமர்முடுகலை கண்டுபிடிப்போம். இப்போ அமர்முடுகல் சமன் உங்களுக்கு தெரியும், அமர்முடுகல் சமன் வேக மாற்றத்தின்கள் எடுத்த நேரம். இப்போ வேக மாற்றம் என்று என்னது? இறுதி வேகம் ஆரம்ப வேகம் எடுத்த நேரம். இப்போ பார்ப்போம். இப்போ இறுதி வேகம் எவ்வளவு? இதில் இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் 10, எடுத்த நேரம் வந்து எவ்வளவு? 25லேருந்து 20 கழிச்சோம்னா 5 செகண்ட். அப்போ 2 ms-2. அப்போ இது வந்து என்னது? அமர்முடுகலை இருக்கும்.
அப்போ பொருளின் அமர்முடுகள் 2 ms-2 ஆகும். அப்போ சரியான விடு. அது பொருளின் இடப்பெயர்ச்சி 0 ஆகும். பொருள் இடப்பெயர்ச்சி 0 இருக்குமா? அந்த வேக நேர வரைவின்ற இந்த மொத்த பரப்பளவு வந்து இந்த சரிவகத்தின் பரப்பளவு வந்து இடப்பெயர்ச்சியை தரும். அப்படி என்று சொன்னால் இது 0 வருமா? இல்லை, பிழை. பொருளின் ஆர்முடுகள் 10 ms-2 ஆகும். ஆர்முடுகள் 10 ms-2 ஆகும். பார்ப்போமே. ஆர்முடுகள் சமன் அதை இறுதி வேக மாற்றத்தின் கீழ் எடுத்த நேரம்தான். அப்போ இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகம் எடுத்த நேரம். அப்போ இதில் பார்ப்போம். இதில் பாருங்கள், இறுதி வேகம் வந்து 10, ஆரம்ப வேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறார் 0. அப்போ எடுத்த நேரம் வந்து வளர்த்துக்கும் 10 செகண்ட். அப்போ ஆன்சர் என்ன வரைக்க போகுது? ஒரு ms-2 ஆர்முடுகளாக இருக்கும். அப்போ இது சரியா பிள்ளைகள்? பொருளின் ஆர்முடுகள் 10 ms-2, 1 ms-2, 10 ms-2என்றது பிழையான ஆன்சர். பொருள் 10 ms-1 வேகத்துடன் 20 செகண்ட்களுக்கு இயங்குள்ளது. இதில் உங்களுக்கு தெரியும், இதில் பாருங்கள் 20, இப்போ இவ்வளவு தான் வந்து அந்த 10 ms-1 வேகத்தோடு வந்து இயங்கினது. அப்போ இவ்வளவு வந்து 20லேருந்து 10 கழிச்சா 10 செகண்டுக்கு தான் வந்து இயங்கிருக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? 20 செகண்ட்களுக்கு இயங்கி உள்ளது. அப்போ பிழையான கூற்று. இந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவை பார்ப்போம். T1 இப்போ இடப்பெயர்ச்சி நேர வரைவின்ற படித்திறன் வந்து வேகத்தை தருமன் நமக்கு தெரியும். அப்போ இதில் 0 தொடக்கம் T1 வரைக்கும் சீரான வேகத்தோட போகுது. அதுக்கு பிறகு பாருங்க, இந்த வேகம் வந்து T1 இருந்து T2 வரைக்கும் வேகம் வந்து படிப்படியாக குறையுது. அப்போ இந்த குறைகிறத சொல்லுவோம் என்னண்டு? அமர்முடுகளுக்கான வரைவு. அப்போ 2வது ஆன்சர் வந்து இதுக்கு சரியாக இருக்கும். ஒரு குறித்த பொருளின் இடப்பெயர்ச்சியின் பருமன் பற்றி எப்போதும் உண்மையான கூற்று யாது? இயங்கிய தூரத்திலும் பெரியது. இயங்கிய தூரத்திலும் விட பெரியதாக இருக்குமா? இல்லை. இயங்கிய தூரத்துக்கு சமன். இயங்கிய தூரத்துக்கு எப்போதும் சமனாக இருக்குமான்றது பிழை. அப்போ ஒரு நேரான இயக்கத்தை வைப்போம். நேரான இயக்கத்தில் வந்து இடப்பெயர்ச்சி வரும். அப்போ அங்கே வந்து என்ன செய்யும்? தூரத்துக்கு சமனாக இருக்குமா? சமனாக அடிக்கலாம். ஆனால் வந்து ஒரு வளைவான ஒரு பாதையில் இடப்பெயர்ச்சி வந்து என்ன செய்யும்? டிரெக்டான தூரத்தை தான் பார்ப்போம். டிரெக்டான தூரம் தான் வந்து இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். அப்போ அதில் வந்து சமனாக அடிக்குமாண்டா பிள்ளை. இயங்கிய தூரத்திலும் குறைவானது. நேரான ஒரு பாதையில் ஒரு இயக்கத்தை எடுத்தோம்னு சொன்னால் இயங்கிய தூரத்தையும் விட குறைவானது. இப்போ அது வந்து திரும்பி வருதுன்னு சொன்னால் குறைவான்னு சொல்லலாம். திரும்பி வராமல் நேரான பாதையில் எப்படி போய்கொண்டிருந்தால் வந்து அது குறையாது. அப்போ அதுவும் வராது. இயங்கிய தூரத்துக்கு சமன் அல்லது குறைவானது. அப்போ இயங்கிய தூரத்துக்கு சமனாக அடிக்கலாம். இப்போ நேரான பாதையில் நடக்குதுன்னு சொன்னால் ஒரு இயக்கம் தூரத்துக்கு சமனாக அடிக்கும். அதை விட குறைவாக அடிக்கலாம் திரும்பி வந்தால். ஆனால் வந்து ஒரு நாளும் வந்து என்ன செய்ய போகிறதில்லை? கூட போகிறதில்லை. தூரத்தை விட அந்த கூட போகிறதில்லை. அப்போ குறைவாக அடிக்கலாம், சமனாக அடிக்கலாம். அப்போ 4வது விட. மாறா ஆர்முடுகளுடன் இயங்குகின்ற ஒரு பொருளின் பின்வரும் எக்கணியம் சீராக அதிகரிக்கின்றது. நமக்கு தெரியும், பிடி கிராஃபில் சீரான, அதாவது மாறாத ஒரு ஆர்முடுகளோட ஒரு பொருள் இயங்கிக்கப்பட்டு சொன்னால் வேகம் என்ன செய்யும்? வேகம்தான் வந்து அதிகரிக்கும். அப்போ வேகம்தான் சீராக அதிகரிக்கும். அப்போ 3வது விட. ஒரு குறித்த பொருளின் இயக்கத்தின் வேக நேர வரைவு இங்கு தரப்பட்டுள்ளது. தொடக்கத்தில் இருந்து 20 செகண்ட் வரைக்கும் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி யாது? அப்போ தொடக்கத்திலிருந்து 20 செகண்ட் வரைக்கும் அது இடப்பெயர்ச்சி கேட்காங்க. அப்போ இடப்பெயர்ச்சி வேக நேர வரைவுன்ற இந்த அடைக்கின்ற பரப்பு வந்து இடப்பெயர்ச்சி தரும். அப்போ இவ்வளத்தையும் நம்ம காணணும். இவ்வளவும் வந்து பார்த்தோம்னு சொன்னால் சரிவகத்தின் பரப்பளவு. சரிவகத்தின் பரப்பளவு வந்து இவ்வளவு அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. இப்போ இவ்வளவு வந்து 20 ப்ளஸ் இவ்வளவும் வந்து 20லேருந்து 10 கழிச்சா 10, இவ்வளவும் 10. செங்குத்து உயரம் வந்து நமக்கு தெரியும் 10. அப்போ பாருங்க, அரைதர 30 தர 10 150 மீட்டர். இப்போ 150 மீட்டர் 3வது விட.
வேகநேர வரைவு பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் பொய்யான கூற்று யாது? வரைவின் உள்ளடக்கப்படும் பரப்பளவிலிருந்து பொருளின் இடப்பெயர்ச்சி கிடைக்கும். இந்த பரப்பளவு என்னது இடப்பெயர்ச்சியை தரும் என்று நம்ம படிச்சிருக்கோம். ரெண்டாவது, ஓய்விலிருந்து இயங்கத் தொடங்கும் பொருட்களுக்கான வரைவு உற்பத்தியிலிருந்து தொடங்குகின்றது. உற்பத்தியிலிருந்து தான் என்ன செய்யும்? ஓய்விலிருந்து ஒரு பொருள் ஆரம்பிக்கும். அப்போ உற்பத்தியிலிருந்து தொடங்குகின்றது, அதுவும் சரி. நேரத்துடன் வேகம் மாறும் இயக்கத்தில் வரைவின் படித்திறன் 0 ஆகும். படித்திறன் 6 மூடுகள் அல்லது அமர்மூடுகளை தரும் என்று தெரியும். இப்போ நேரத்தோட வேகம் மாறுற இயக்கத்தில் வரைவின் படித்திறன் 0ன்றது பிழையானது. வரைவின் படித்திறனில் இருந்து 6 மூடுகள் அல்லது அமர்மூடுகள் கிடைக்கும். வேகநேர வரைவின் படித்திறன் 6 மூடுகள் அல்லது அமர்மூடுகளை தரும் என்று படிச்சிருக்கோம். அப்போ 3வது ஆன்சர். பின்வரும் சோடிகளில் காவிக்கணிய சோடியானது. உங்களுக்கு தெரியும் வேகமும் இடப்பெயர்ச்சியும். மாலை வேளையில் மலையுச்சியில் மழையுடன் சிறிது நேரத்துக்கு பனிக்கட்டி மழையும் பொழிந்தது. முகிலொன்றிலிருந்து விழுந்த ஒரு பனிக்கட்டி மலையுச்சியில் உள்ள உயரமான கோபுரத்தின் மேல்முனையில் பட்டு அங்கு 2 துண்டுகளாக உடைந்தது. அதன் ஒரு துண்டு எக்ஸ் என கொள்வோம். கோபுரத்தின் மேல்முனையிலிருந்து 0.5 மீட்டர் மேல் நோக்கி வீசப்பட்டு அங்கிருந்து ஓய்விலிருந்து ஆரம்பித்து புவியீர்ப்பின் கீழ் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி இயங்கி கோபுரத்தின் அடியில் பட்டது. இப்போ பாருங்க, ஒரு மலை இருக்குதான். அந்த மலையின் உச்சியில் ஒரு கோபுரம் ஒன்று இருக்குதான். அந்த கோபுரத்தில் ஒரு பனிக்கட்டி படுது. அந்த பனிக்கட்டி கோபுரத்தின் உச்சியில் பட் என்ன செய்யுது? 2 துண்டாக உடைதான். 2 துண்டாக உடைதான். அப்போ ஒரு துண்டை அதை எக்ஸ்டெண்ட் எடுக்காங்க. அந்த எக்ஸ் துண்டு என்ன செய்யுதான்? மேல் நோக்கி 5 மீட்டர் 0.5 மீட்டர் தூரம் போகுதான். போய் என்ன செய்யுது? திரும்ப அப்படியே கீழ் நோக்கி வருதான். இவ்வளவு 0.5 மீட்டர். பிறகு என்ன செய்யுது? இந்த அடுக்கி கோபுரத்தின் அடுக்கி தட்டிட்டு. இப்போ இதில் பாருங்க, கோபுரத்தின் அடியை அடைவதற்கு எடுத்த நேரம் 2 செகண்ட்கள் ஆகும். இப்போ கோபுரத்தின் அடியை அடைகிறதுக்கு எடுத்த நேரம் 2 செகண்ட். மேல் நோக்கி இங்கிருந்து ஆரம்பம் 0, ஓய்விலிருந்து ஆரம்பித்து இங்கே 0.5 மீட்டர் மேலே போய் திரும்ப ஓய்விலிருந்து ஆரம்பித்து தான் கீழே வருகிறது. பாருங்க, எக்ஸின் இயக்கத்துடன் தொடர்புடைய வேகநேர வரைவின் மூலம் கோபுரத்தின் உயரத்தை கணித்தனர். முதலாவது கேள்வி கேட்காங்க, ஓய்விலிருந்தான எக்ஸின் இயக்கத்துடன் தொடர்புடைய வேகநேர வரைவை வரைக. முதலாவது வேகநேர வரைவு. ஓய்வில் இருந்தான எக்ஸின் இயக்கத்துடன் தொடர்புடைய வேகநேர ஓய்வில் இருந்தப்ப ஈடி கிராஃப் என்னது? ஓய்விலிருந்து 0லிருந்து ஆரம்பிக்கும். 0லிருந்து என்ன செய்யும்? அதிகரித்து போகும். கீழே வர வர வேகம் கூடிக்கொண்டே போகும். அப்போ வீட்டி கிராஃப் இப்படி வரும். ரெண்டாவது கேள்வி கேட்காங்க, துண்டு எக்ஸ் கோபுரத்தின் அடியில் பட்ட வேகத்தை காண்க. அப்போ வேகம் b = u + at பயன்படுத்துவோம். வேகம் தான் நம்ம காண போகிறோம். ஆரம்ப வேகம் 0. புவியீர்ப்பின் ஆர்முடுகள் 10 ms - 2. நேரம் எடுத்த நேரம் 2 செகண்ட். அப்போ 20 ms - 1 வேகமாக இருக்கும். அடுத்து பாருங்க, கோபுரத்தின் உயரத்தை கணிக்க. கோபுரத்தின் உயரத்தை கணிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட்டாக நம்ம இந்த கிராஃபில் இப்போ நமக்கு தெரியும் இந்த வேகம் 20 தெரியும். இது எடுத்த நேரம் 2 செகண்ட். இவ்வளவு இந்த இயக்கத்துக்கு மேலேருந்து கீழே வந்தது. அப்போ இவ்வளத்தையும் கண்டு நம்ம இதிலேருந்து இந்த 0.5 மீட்டரை கழிச்சா கோபுரத்தின் உயரத்தை காணலாம். மலை உச்சியிலிருந்து கோபுரத்தின் உயரத்தை காணலாம். அப்போ இந்த முக்கோணியின் பரப்பளவு காணுவோம். அரைதர அடிதர செங்குத்துயரம் 20 மீட்டர்.
இப்போ 20 மீட்டர் என்னது இவ்வளவு. இந்த 20 மீட்டர் இவ்வளவு தான் இந்த 20 மீட்டர். இவ்வளவு தெரியும் நமக்கு 0.5 மீட்டர். இப்போ இவ்வளோத்தையும் தான் என்ன செய்ய போகிறோம், காண போகிறோம். இவ்வளவு என்னட்டு இந்த கோபுரத்தின் உயரம். அப்போ இதுக்கு நம்ம இப்போ கோபுரத்தின் உயரம் இந்த 20 மீட்டரில் இருந்து என்ன செய்யணும், 0.5 மீட்டரை கழிக்கணும். கழிச்சா என்ன விட வரும், 19.5 மீட்டர். தனது வீட்டில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக சடுதியாக ஏற்பட்ட தீயின் விளைவாக பீதிக்குள்ளான சிறுவன் கமல் வெளியே ஓட முனைந்தபோது கீழே விழுந்ததன் காரணமாக அவனுடைய தலையில் கடுமையாக காயம் ஏற்பட்டது. முதலில் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட கமலுக்கு அங்கு எக்ஸ் கதிர் சோதனை உட்பட பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டன. தலையில் ஏற்பட்ட கடுமையான காயத்தை கருத்தில் கொண்டு கமலுக்கு சத்திர சிகிச்சை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என தீர்மானித்த வைத்தியர்கள் கமலை ஆம்புலன்ஸ் வண்டி மூலம் தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றினர். மேற்குறித்த ஆம்புலன்ஸ் வண்டி ஆதார வைத்தியசாலையிலிருந்து தேசிய வைத்தியசாலை வரை மேற்கொண்ட இயக்கத்துக்கான வேகநேர வரைவு கீழே காட்டப்பட்டுள்ளது. வேகநேர வரைவை பயன்படுத்தி அல்லது வேறு முறையில் கீழே தரப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்க ஆம்புலன்ஸ் வண்டி பயணிக்கிற வேகத்துக்கான வரைவு தந்திருக்கிறாங்க. இப்போ இது முதலாவது கேள்வி, ஆம்புலன்ஸ் வண்டி பயணம் செய்த சீரான வேகம் என்ன? நமக்கு தெரியும், பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்கிறது 60 ms-1 வேகத்தை அடைஞ்சு 60 ms-1 சீரான வேகத்தோட பயணிச்சு அதுக்கு பிறகு என்ன செய்யுது, 20 செகண்டில் ஓய்வுக்கு வருது. இப்போ சீரான வேகம் கேட்டியாங்க. சீரான வேகம் ஏக்கு என்னது 60 ms-1. ஆம்புலன்ஸ் வண்டி சீரான வேகத்துடன் மேற்கொண்ட இடப்பெயர்ச்சி 15 கிலோமீட்டர், அதாவது 15,000 மீட்டர் ஆயின் அது சீரான வேகத்துடன் இயங்கிய நேரத்தை காண்க. அப்போ அது சீரான வேகத்தோட இந்த பயணித்த இந்த இடப்பெயர்ச்சி தான் தந்திருக்காங்க 15 கிலோமீட்டராம். சீரான வேகத்தில் நீங்கள் நேரத்தை கேட்டியாங்க. இந்த நேரம் நமக்கு தரல. இது இவ்வளோ தந்திருக்காங்க, இது இவ்வளோ தந்திருக்காங்க, இது மட்டும் தரல. அப்போ இது T என்று எடுப்போம். இப்போ T என்று எடுத்தோம்னு சொன்னால் இதுக்கு நமக்கு தெரியும் இதோட பரப்பளவு 15 கிலோமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதோட பரப்பளவு நீளம் தர அகலம் 15 கிலோமீட்டர், 15,000 மீட்டர் போடுவோம். நீளம் எவ்வளவு தெரியாது, T. அகலம் 60. இது 15,000க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ T சமன் என்ன வரும், 250 செகண்ட். இப்போ எடுத்த நேரம் 250 செகண்ட். அடுத்த சியை பார்ப்போம். இரு வைத்தியசாலைகளுக்கும் இடையே உள்ள தூரத்தை காண்க. அப்போ இதுதான் மொத்த பயணத்துக்கான வரைவு. அப்போ இதுன்ற பரப்பளவை கண்டோம்னா அது என்னத்துக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த 2 வைத்தியசாலைகளுக்கும் இடையே உள்ள தூரத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த சரிவகத்தின் பரப்பளவு காணுவோம். சரிவகத்தின் பரப்பளவு அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. இவ்வளவு நம்ம கண்ட 250 செகண்ட். 250ஓட கீழுக்கு 250, இதில் 60, அப்போ 310. செங்குத்தீரம் 60. பிரிச்சா இதுக்கு 16,800 மீட்டராக இருக்கும். அப்போ 16.8 கிலோமீட்டர். இதுதான் என்னது
இரு வைத்தியசாலைகளுக்கும் இடையே உள்ள தூரம். அடுத்தது பாருங்க, டி கேள்வி கேட்காங்க. நோயாளியை ஆதார வைத்தியசாலையிலிருந்து மாற்றி அனுப்பிய நேரத்திலிருந்து 30 நிமிடத்துக்குள் சத்திர சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. சத்திர சிகிச்சைக்காக தேசிய வைத்தியசாலை வைத்தியர்கள் தயாராக இருந்தாரெனின், மற்றைய தேவைகளும் நிறைவேற்றப்பட்டிருந்ததெனின், அவர்களுக்கு சத்திர சிகிச்சைக்கு குறித்த நேரத்துக்கு ஆரம்பிக்க முடியுமானதாக இருந்ததா? உங்களது விடை விளக்கு. இவங்க இந்த 30 நிமிடத்துக்கு முதல் வைத்தியசாலைக்கு போய் சேர்ந்தா தான் என்ன செய்யலாம், சத்திர சிகிச்சை மேற்கொள்ளலாம். அப்போ இவங்க எவ்வளவு நேரத்துக்குள்ளே போய் சேர்ந்தாங்கன்ட்டு பார்ப்போம். அதுக்கு எடுத்த மொத்த நேரம் 310 செகண்ட். இவ்வளவு 310 செகண்ட். அதை நிமிடத்துக்கு மாற்றுவோம். 60 செகண்டால் பிரிப்போம். பிரித்தோம்னு சொன்னால் 5.16 நிமிடங்கள் வருது. அப்போ 5.16 நிமிடத்திலே அவங்க போய் சேர்ந்துருவாங்க வைத்தியசாலைக்கு. அப்போ 30 நிமிடத்துக்குள்ளே சிகிச்சை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அப்போ ஆமன்ட்டு வரும்பிட. பின்வரும் உருவில் பிள்ளைகள் பூங்காவில் விளையாடும் ஒரு சந்தர்ப்பம் காட்டப்பட்டுள்ளது. உரு 3 பூங்காவில் ஒரு நேர்கோட்டின் வழியே இயங்கும் விளையாட்டு புகையிரதம் காணப்படுகின்றது. தொடக்கத்திலிருந்து பயண இறுதி வரைக்கும் அதன் இயக்கத்துக்குரிய வேக நேர வரைவு கீழே காட்டப்பட்டுள்ளது. அதுக்கான VT கிராஃப் தந்திருக்காங்க. இதை வச்சு இதுக்கான ஆன்சரை ஏ விளையாட்டு புகையிரதத்தின் இயக்கத்தின் இயல்பை சுருக்கமாக விளக்கு. அப்போ இந்த VT கிராஃபை விளக்க சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், 0லேருந்து ஆரம்பிக்குது, அதாவது ஓய்விலிருந்து இயங்குது இந்த புகையிரதம். அப்போ ஓய்விலிருந்து இயங்குகிற அந்த புகையிரதம் 5 செகண்ட் வரையும் ஆர்முடுகி 3 ms-1 என்ற வேகத்தை அடையுது. அதுக்கு பிறகு பாருங்க, 3 ms-1 வேகத்தோட 5 செகண்ட் இருந்து 35 செகண்ட் வரையும் அந்த சீரான வேகத்தோட போகுது. திரும்ப 35 40 செகண்டுக்குள்ள சீரா அமர்முடுகி ஓய்வுக்கு வருது. அப்போ இதை எழுதினோம்டா சரி. ரெண்டாவது வியை பாருங்க. பிள்ளைகளுடன் புகையிரதத்தின் மொத்த திணிவு 1500 கிலோகிராம் ஆகும். 5 செகண்ட் தொடக்கம் 35 செகண்ட் வரையுள்ள நேரத்தில் புகையிரதத்தின் உந்தத்தை காண்க. அதாவது இது கேட்டுக்காங்க, 5 35 செகண்ட் வரைக்குள்ள அது என்னது, சீரான வேகத்தோடு போகுது. அப்போ அதுக்குள்ளே தான் அதின் உந்தத்தை கேட்டிக்காங்க. உந்தம் சமன் திணிவு தர வேகம். அப்போ திணிவு 1500 கிலோகிராம், வேகம் சீரான வேகம் 3 ms-1. அப்போ ஆன்சர் என்ன வரைக்கும் 4500 கிலோகிராம் ms-1. செய்ய பாருங்க, விளையாட்டு புகையிரதத்தின் நீளம் 18 மீட்டர் எனின் புகையிரத பாதையின் நீளத்தை கணிக்க. அப்போ என்ன செய்யணும், இந்த சரிவகத்தின் பரப்பளவு கேட்காங்க. இந்த சரிவகத்தின் பரப்பளவோட இந்த ரெயின்ட 18 மீட்டரையும் கூட்டணும்டா புகையிரத பாதையின் நீளத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். புகையிரதத்தின் நீளத்தோட இந்த பயணம் செய்த இந்த தூரத்தையும் கூட்டினோம்னு சொன்னால் கண்டுபிடிக்கலாம். அப்போ புகையிரதத்தின் நீளம் கண்டு முதல் சரிவகத்தின் பரப்பளவு கண்டுபிடிப்போம். சரிவகத்தின் பரப்பளவு அரை தர ஆந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை 40, இங்கே உளவும் 30, செங்குத்தியரம் 3. இதுக்கான ஆன்சர் 105 மீட்டர். அப்போ புகையிரத பாதையின் நீளம் புகையிரத பாதையின் நீளம் இந்த 105 மீட்டரோட 18 மீட்டர் என்ன செய்யணும், கூட்டணும்னு சொன்னால் 123 மீட்டர். வீதி ஒன்றில் வாகனம் ஒன்று செலுத்தப்படும் போது அவதானமாக இருக்க வேண்டியதுடன்
வீதி விதிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டும். அதிவேக பாதையின் தொடக்கத்திலிருந்து அப்பாதையின் இறுதி வரை அதில் ஒரு வாகனத்தை செலுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள உயர்ந்தபட்ச வேகத்தில் செலுத்தப்பட்ட ஏ என்னும் வாகனத்துக்கு ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவு இங்கு காட்டப்பட்டுள்ளது. இங்கு அதிவேக பாதை கிடையானதும் நேர்கோட்டுக்குரியதுமாகும் என கொள்க. வரைவை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. இதில் வரைவு ஒன்று தந்திருக்காங்க, இடப்பெயர்ச்சி நேரத்தோட எப்படி மாறுதாண்டு. முதலாவது ஏ வகுக்காங்க அதிவேக பாதை நீளம் எவ்வளவு இதில் இருந்திருக்காங்க. ஏன்னா அதிவேக பாதைன்ற நீளம் வந்து இடப்பெயர்ச்சி எவ்வளவு 27,000. அப்போ இதுக்கு ஏ எழுதலாம் 27,000 மீட்டர். இப்போ 27 கிலோமீட்டர் ரெண்டும் எழுதலாம். இது அடுத்தது பியை பாருங்க. அந்த அதிவேக பாதையில் வாகனம் ஒன்றை செலுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்ட உயர்ந்தபட்ச வேகத்தை கணிக்க. இப்போ உயர்ந்தபட்ச வேகம் வந்து நமக்கு தெரியும், வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். இந்த இடப்பெயர்ச்சி எவ்வளவு 27,000. எடுத்த நேரம் வந்து 1000 செகண்ட். அப்போ வேகம் வந்து இவ்வளவு 27 ms-1. அடுத்த கேள்வியை பார்ப்போம். கடும் மழையுள்ள நாட்களில் மேலே 3இல் குறிப்பிட்ட அதிவேக பாதையில் வாகனம் ஒன்றை செலுத்தும் போது பேண வேண்டிய உயர்ந்தபட்ச வேகம் 15 ms-1 ஆக இருக்க வேண்டும் என சாரதிகளுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதில் கேட்காங்க, கடும் மழை உள்ள போது அதிக வேகத்தில் வாகனங்களை செலுத்தக்கூடாது என சாரதிகள் எச்சரிக்கப்படுகின்றமைக்கான பிரதான காரணம் யாது? நமக்கு தெரியும், மழை உள்ள நாட்களில் பாதை வந்து என்னது வழுக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். பாதைகளில் வாகனம் செலுத்துகிற நேரத்தில் வழுக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். இதால் வந்து என்னது விபத்துக்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு அப்படி சொல்லலாம். மேலே ஏற்கான உமது விடையை விஞ்ஞான ரீதியாக விளக்கு. அப்போ இதுக்கான விடையை வந்து விளக்க சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம என்னென்று எழுதணும், மழை உள்ள நாட்களில் வீதியிலையும் வீதியில் பயணிக்கிற அந்த வாகனங்கள டயருக்கு இடையிலையும் உள்ள உராய்வு வந்து என்ன செய்யும், குறையும். அப்போ விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து இங்கே அதிகமாக இருக்கும். மழை உள்ள போதும் வீதிக்கும் வாகனத்தின் டயருக்கும் இடையே உள்ள உராய்வு குறைவடைவதனால் விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் என்று எழுதலாம். அது சீய பாருங்க. கடும் மழை உள்ள நாளில் மேலே 3இல் குறிப்பிட்ட அதிவேக பாதை தொடக்கத்திலிருந்து இறுதி வரை சென்ற வி என்னும் வாகனத்தின் இயக்கம் கீழே தரப்பட்டவாறு அமைந்துள்ளது. அது ஓய்விலிருந்து ஆரம்பித்து முதல் 10 செகண்ட்களில் சீராக ஆர்முடி உயர்ந்தபட்ச வேகத்தை 15 ms-1 அடைந்தது. பின்னர் அது அதே வேகத்தில் குறித்த நேரத்துக்கு பயணம் செய்த பின்பு இறுதி 10 செகண்ட்களில் சீராக அமர்முடியே அதிவேக பாதையின் இறுதியில் ஓய்வுக்கு வருந்தது. இந்த தகவல்களை காட்டி வாகனம் பியின் இயக்கத்துக்குரிய வேக நேர வரைவின் பரும்படி படத்தை வரைய. இப்போ இதுக்கான வேக நேர விடி கிராஃப் வந்து வரைய சொல்கிறாங்க. அது ஓய்விலிருந்து ஆரம்பிச்சு இந்த எவ்வளவு 15 ms-1 விடி செகண்ட், இது ms-1 15 ms-1 வேகத்தை வந்து அடையுது. பின்ன அதே வேகத்தில் குறித்த நேரத்துக்கு பயணம் செய்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பயணம் செய்தான். பின்பு இறுதி 10 செகண்ட்களில் சீராக அமர்முடி அதிவேக பாதையின் இறுதியில் ஓய்வுக்கு வருகிறது. அப்போ கடைசி 10 செகண்டில் வந்து என்ன செய்யலாம், அமர்முடி ஓய்வுக்கு வருதான். இது 10 செகண்ட் இவ்வளவு ஓய்வுக்கு வருது. அடுத்த டி கேள்வி பாருங்க. வாகனம் பி அதிவேக பாதையில் பயணம் செய்வதற்கு எடுத்த மொத்த நேரத்தை காண்க. இது மொத்த நேரத்தை கேட்காங்க. இப்போ மொத்த நேரம் நம்ம எப்படி காண்றோன்னு சொன்னால்,
முதல் நம்ம இந்த சரிவகத்தின் பரப்பளவு, இந்த சரிவகத்தின் பரப்பளவு தான் அவ்வளவுக்கு சமனாയിരിக்கும் பயணம் செய்ய மொத்த தூரம். சரிவகத்தின் பரப்பளவு தான் அந்த 27,000 மீட்டர் இடப்பெயர்ச்சிக்கு சமனாയിരിக்க போகுது. அப்போ அதை சமப்படுத்தணும்னு சொன்னால் அதுக்கு வரையான நேரத்தை வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ சரிவகத்தின் பரப்பளவு இன்னத்து 27,000 மீட்டர் ஈக்குவல் ஆகும். அப்போ சரிவகத்தின் வரை தர இவ்வளவு, இது நமக்கு 10 செகண்ட் வந்துருக்காங்க. அப்போ இதுதான் வந்து நமக்கு தெரியாது. இப்போ டி என்று எடுப்போம். அப்போ இது 10 + t + 10 இவ்வளவு. இது மேலே வந்து இவ்வளவு டி எடுத்த மாட்டோம்னா செங்குத்தியரம் 15, அது ஈக்குவல் அடிக்க போது 27,000. அப்போ டி பார்த்தீங்கன்னு சொன்னதுக்கு 1790 செகண்ட் வந்து வரப்போகுது. இது வந்து என்னது, இந்த டி வந்து இன்னும் அடிக்கிற டி இவ்வளவு தான் வந்து இந்த டி தான் வந்து இப்போ கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ எடுத்த மொத்த நேரம் தானே காணணும். அப்போ இந்த 20 இங்கே 10 செகண்ட், இங்கே 10 செகண்ட், அப்போ ரெண்டையும் கூட்டணும். அப்போ எடுத்த நேரம் வந்து 1790ஓட 20 கூட்டின மட்டும்னா 1810 செகண்ட். அடுத்த கேள்வி பாருங்க. கேள்வி கேட்காங்க, வாகனம் பியின் திணிவு 3000 கிலோகிராம் ஆயின் உயர்ந்தபட்ச வேகத்தில் பயணம் செய்த வேளையில் அதன் உந்தத்தை காண்க. இப்போ 3000 கிலோகிராம். அப்போ உந்தம் சமன் திணிவு தர வேகம். இப்போ 3000 கிலோகிராம். உயர்ந்தபட்ச வேகம் தெரியும் 15 ms-1. ஆன்சர் வந்து 45,000 கிலோகிராம் ms-1. ABCD ஒரு கிடைப்பாதை ஆகும். AB, BC, CD ஆகிய புள்ளிகளுக்கிடையே உள்ள தூரங்கள் சமனாகும். ABCD ஆகிய பாதைகள் உராய்வு உள்ளன. அப்போ ரெண்டுக்கும் வந்து உராய்வு இருக்கி, இதுக்கும் உராய்வு இருக்குதான். பாதை பகுதி BC ஒப்பமானது. BC வந்து ஒப்பமாக இருக்குது. ஏயில் 4 கிலோகிராம் துணிவுள்ள ஒரு த்ரோலி வைக்கப்பட்டு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு 12 நியூட்டன் கிடைவிசை பிரயோகிக்கப்பட்டுள்ளது. இப்போ 12 நியூட்டன் கிடைவிசை பிரயோகிச்சு இழுக்காங்க. த்ரோலி பியிற்கு வந்த பின்னர் 12 நியூட்டன் விசை அகற்றப்பட்டது. அப்போ இதுக்கு வந்ததுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, அந்த 12 நியூட்டன் விசை வந்து அகற்றுறாங்க. பாதை பகுதி சிடியின் உள்ளே புகுந்த த்ரோலி டியில் ஓய்வுக்கு வந்தது. அப்போ டியில் வந்து ஓய்வுக்கு வந்தது. பாதையின் உராய்வுள்ள பகுதிகளிலே இயக்கத்தில் ஈடுபட்ட போது த்ரோலி மீது தாக்கிய உராய்வு விசை 4 நியூட்டனாக இருந்தது. 4 நியூட்டன் உராய்வு விசை வந்து தாக்குது. அப்போ இது கேள்விக்குள்ள வரும். இதில் பாருங்க, ஏயிலிருந்து டி வரைக்கும் த்ரோலியின் இயக்கத்தின் இயல்பை குறிப்பிட்டு பின்வரும் அட்டவணையை பூரணப்படுத்துக. ஏயிலிருந்து பிக்கு, ஏயிலிருந்து விக்குள்ள வந்து என்ன செய்யுது, சீரா வந்து என்ன செய்ய ஆர்முடுகளோட நிற்கிது, தந்திருக்காங்க. பியிலிருந்து சிக்கு, பியிலிருந்து சிக்கு வந்து என்னது ஒப்பமான ஒரு பாதை. அப்போ சீரான ஒரு வேகத்தோடு வந்து அது போகும். அப்போ இதுக்கு வந்து என்னது சீரான வேகம் என்று எழுதலாம். சியிலிருந்து டிக்கு, சியிலிருந்து டி வரையும் உராய்வு இருக்குது. அப்போ அதுவும் வந்து என்னது சீரான ஆர்முடுகள் இருக்கும். ரெண்டாவது கேள்வி, ஏயிலிருந்து டி வரைக்குமான த்ரோலியின் இயக்கத்துக்குரிய பரும்படி வேக நேர வரைவை தரப்பட்டுள்ள அச்சு தொகுதி மீது வரைக. இப்போ ஆகஸ்ட் ஸ்டார்டில் 0 ஸ்டார்ட் பண்ணது
பிறகு வந்து சீரான ஒரு வேகத்தோட போகும் பி இருந்து சி வரையும் திரும்ப என்ன செய்யுது ஓய்வுக்கு வருது. அப்போ இதுக்கான வரைவு வந்து இப்படி வரையலாம். மூணாவது பாருங்க, ஏயிலிருந்து பி வரைக்குமான இயக்கத்தில் த்ரோலி மீது தாக்கம் சமநரவான விசையாது. ஏயிலிருந்து பி உராய் விசையும் தாக்குது. இங்கே 12 நியூட்டன் கொடுத்து நம்ம இழுக்கம். அப்போ 12 இங்கே 4 கழிக்கணும் என்ற எதிர் திசையில். அப்போ 8 நியூட்டன் விசை வந்து தாக்கும். அடுத்தது பாருங்க, ஏயிலிருந்து வி வரைக்குமான இயக்கத்தில் த்ரோலியின் ஆறுமுடுகளை கணிக்க. F சமன் MA நமக்கு தெரியும் விசை எவ்வளவு உண்டு. அடுத்தது திணிவு வந்து பாருங்க 4 கிலோகிராம் தந்திரிக்கு. அப்போ ஏ சமன் 2 ms - 2. பின்வரும் ஒன்றில் ஒரு மேசை மீது இருக்கும் ஒரு நிலைத்த ஆதாரத்துடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு சுருளிவில் காட்டப்பட்டுள்ளது. அவ்வில்லின் மற்றைய முனை ஒரு மரக்குற்றியுடன் தொடுகையில் இருக்கின்றது. மரக்குற்றி மீது ஒரு கிடைவிசை P-ஐ பிரயோகிக்கும் போது வில் நெருக்கப்படும் விதம் ஒரு 2இல் காட்டப்பட்டுள்ளது. மரக்குற்றிக்கும் மேசையின் மேற்பரப்புக்கும் இடையே உராய்வு இல்லை என கருதுக. அப்போ பாருங்க, இதில் ஒரு மரக்குற்றியை வந்து வில்லோட இணைச்சி வச்சிருக்காங்க. அப்போ ஒரு கிடைவிசையை P-ஐ பிரயோகிச்சு வந்து நெருக்கிறாங்க. அப்போ 2 உருவம் வந்து காட்டிருக்கு. அப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். வில்லிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் மேசை வழியே மரக்குட்டியின் இயக்கத்தின் இயல்பை குறிப்பிடுக. இங்கே வந்து உராய்வு இல்லைன்னு சொல்லிக்காங்க. இப்போ உராய்வு இல்லாட்டி என்ன செய்ய போகுது, மேசையில் வில்லிருந்து விடுவிச்ச உடனே அது என்ன செய்யும், அது ஒரு சீரான ஒரு வேகத்தோடு வந்து போகும். அப்போ சீரான வேகத்தோடு வந்து இயங்குது. அப்போ சீரான வேகம்ன்றதுலாம் பாருங்க, மேசையின் மேற்பரப்புக்கும் மரக்குற்றிக்கும் இடையே ஒரு மாறா உராய்வும் மேசை போதிய அளவு நீளத்தை கொண்டும் இருப்பின் வில்லிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் மரக்குற்றின் எதிர்பார்த்த இயக்கத்துக்கான வேக நேர வரைவை வரைக. அதாவது இப்போ VT கிராஃப் வந்து பிடிக்கிறலாமண்டா, இப்போ பாருங்க ஏற்கனவே ஒரு வேகத்தில் விடுவிக்கப்பட போகுது. அப்போ ஒரு வேகம் இருந்திருக்கும், அதுக்கு திரும்ப என்ன செய்ய போகுது, அப்படியே வேகம் குறைஞ்சி வந்து திரும்ப என்ன செய்யும், ஓய்வுக்கு வரும். T செகண்டில் வந்து இந்த ஓய்வுக்கு வரும். ஒரு மோட்டார் கார் ஒரு நேர் வீதியில் சீரான கதி 10 ms - 1 உடன் செலுத்தப்படும் போது காரின் சாரதி 4 மீட்டர் தூரத்தில் ஒரு தடக்கு இருப்பதை காண்கிறார். அப்போது அவர் ஒரு விபத்து ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக தடுப்புகளை பிரயோகிக்கின்றார். தடுப்புகளை பிரயோகிக்க வேண்டுமென தீர்மானிக்கும் கணத்திலிருந்து தடுப்புகளை பிரயோகிக்க செயற்படுவதற்கு எடுக்கும் நேரம், அதாவது அவருடைய மறுதாக்க நேரம் 0.2 செகண்ட் ஆகும். அதில் கேள்வி கேட்காங்க, 0.2 செகண்ட் நேரத்தின் போது கார் சென்ற தூரத்தை காண்க. கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். சீரான கதி எவ்வளவாம், 10. தூரம் வந்து தெரியாது நமக்கு. எடுத்த நேரம் வந்து 0.2 செகண்ட். இப்போ தூரம் எவ்வளோ வரைக்க போகுது, 10 தர 0.2 மீட்டர். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு AC, CB ஆகியன இரு எளிய நேர்கோட்டு பாதைகள் ஆகும். அவற்றின் நீளங்கள் முறையே 220, 500. இப்போ AB ஆகிய இடங்களுக்கு இடையிலான மிக குறுகிய தூரம் 600 மீட்டர் ஆகும். இப்போ ரெண்டுக்கும் இடையிலான டிரெக்டான தூரம் வந்து 600 மீட்டர். அப்போ இது வளைச்சி போகிறேன்னு சொன்னால் 220, 500 மீட்டர் 2 பாதையால் வந்து போகணும். இடம் ஏயில் ஓய்விலிருந்து புறப்பட்ட ஒரு மோட்டார் கார் AC, CB ஆகிய பாதைகள் வழியே சென்று இடம் Bயில் ஓய்வுக்கு வந்தது. அப்போ ஏயிலிருந்து போகிறாரு, சிக்குள்ளால் போய் Bயை வந்து அடைகிறாரு. இந்த இயக்கத்துக்காக 120 செகண்ட்கள் எடுத்தன. இப்போ எவ்வளவு செகண்ட் எடுக்குது, 120 செகண்ட். மோட்டார் காரின் இயக்கத்தை கருத்தில் கொண்டு பின்வருவனவற்றை கணிக்க.
முதலாவது கேட்காங்க மோட்டார் கார் பயணம் செய்த தூரம். இப்போ தூரம் நமக்கு தெரியும், ஏலேருந்து சிக்கு போய் சியிலேருந்து பிக்கு போனவர். அப்போ 220 மீட்டர் ப்ளஸ் 500 மீட்டர், 720 மீட்டர். அது ரெண்டாவது பாருங்க, மோட்டார் காரின் சராசரி கதி. சராசரி கதி சமன் தூரத்தின்கள் என மொத்த தூரத்தின்கள் எடுத்த மொத்த நேரம். தூரம் உள்ளது 720 மீட்டர், எடுத்த நேரம் 120 செகண்ட். 6 ms-1. மூன்றாவது பார்ப்போம், மோட்டார் காரின் இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி எவ்வளவு? இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 600 மீட்டர். டிரெக்டான தூரம், ஒரே திசை. இடப்பெயர்ச்சிக்கு திசை இருக்குது, ஒரே திசை. தூரத்துக்கு திசை இல்லை. இப்போ நாலாவது, மோட்டார் காரின் சராசரி வேகம். இப்போ சராசரி வேகம் வேகம் சமன் 600 மீட்டர் இடப்பெயர்ச்சி, எடுத்த நேரம் 120 செகண்ட். அப்போ 5 ms-1.